முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழுப்புரம் தொகுதி திமுக வேட்பாளர் லட்சுமணனை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். 5 வருஷம் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், சாதனைகள் பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் சொன்னேன். இதுக்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு எதுக்காவது நமக்கு துணை நின்று இருக்கா? இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு. திட்டங்கள் ஏதாவது வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. இப்படி தமிழ்நாட தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை, சங்கி கூட்டத்தை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? அதற்கான தேர்தல் தான் வர சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் போட்டோலே இருங்க, நானே மறந்துட்டாலும் நீங்க மறக்க மாட்டேங்கிறீங்க. இந்த போட்டோ, இந்த போட்டோ தான். யார் தெரியுது அது? இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. இவரோட வேலையே தான். இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த அடிமை கூட்டத்தை முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போன உடனே டிடிவி தினகரன் காலு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்ப எல்லா காலையும் விட்டுட்டு நான் தொங்குனா மோடி கோட காலை மட்டும்தான் புடிச்சு தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு. அரசியல்ல முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? அப்பேற்பட்டவர் நம்பர் 1 மோடியுடைய முரட்டு அடிமை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கணும். அதுக்கு வர்ற சட்டமன்ற தேர்தல் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சரியான வாய்ப்பு. நீங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னைக்கு தேதி 13, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 10 நாட்கள் இருக்கு. அந்த 10 நாட்களும் உதயசூரியன் சின்னத்திற்கு லட்சுமணன் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன திட்டங்கள் செய்வோம், முக்கியமா மீண்டும் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுட்டோம்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிற அந்த பிரச்சாரத்தை மக்கள் சந்திச்சு நீங்க செஞ்சீங்க சொன்னீங்கன்னா நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல லட்சுமணன் அவர்களை மிகப்பெரிய வெற்றிய நிச்சயம் நீங்க அடைவீங்க. செஞ்சு கொடுப்பீங்களா? அதே மாதிரி நம்முடைய வானூர் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக சகோதரர் திரு கௌதம் திராவிடமணி அவர்களை தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த 2 தொகுதியிலையும் வெற்றி நிச்சயமா கன்ஃபார்மா. போன முறை விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு, அது 4 தொகுதி நாம ஜெயிச்சோம். இந்த முறை 7க்கு 7 ஜெயிச்சு இந்த விழுப்புரம் மாவட்டம் மீண்டும் திமுகவோட கோட்டைங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? குறிப்பா இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியோட வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணுங்க. வானூர் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணுங்க. செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல லட்சுமணன் அவர்களுக்கும் சகோதரர் திராவிடமணி அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல விழுப்புரம் தொகுதியையும் வானூர் தொகுதியையும் வென்று காட்டுங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. நன்றி. ஆதரிப்பீர் உதயசூரியன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழுப்புரம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.